ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். இந்த vlog எடுத்து ஒரு 2 வீக்ஸ் கிட்டக்க ஆச்சு. ஊர்லேருந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா நிறைய பெண்டிங் வீடியோஸ் இருந்தது. ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன் இல்லையா, அதனால தான் வரிசையாக vlog வந்து லேட்டாகவே வந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் இருந்து இந்த 1 வீக் அப்புறத்துலேருந்து ஆஸ் யூஷுவல் ரெகுலரான vlog எல்லாம் கரெக்டாக போட ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அப்போ வந்து பசங்களுக்கு ஸ்ப்ரிங் ஹாலிடேஸ் வந்து 1 வீக் கிட்டக்க விட்டுருந்தாங்க. அந்த டைமில் தான் இந்த vlog எடுத்திருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் தோசை தான். இதுக்கு வந்து சட்னி எதுவுமே பண்ணலை. முதல் நாள் பண்ண ப்ரான் தொக்கு வந்து மீதி இருந்தது. நேற்று வந்து ப்ரான் தொக்கு பண்ணியிருந்தேன். அதில் பசங்க வந்து ப்ரான் வந்து சாப்பிட்டுட்டாங்க எடுத்துகிட்டு. மீதி அந்த தொக்கு மட்டும் இருந்தது. அதனால் சட்னி எதுவும் பண்ணலை. இதை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தோசைக்கு வச்சு சாப்பிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் வந்து வேலை ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் டைம் தான். ஏன்னா நைட்டே வந்து பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுருவோம். காலையில் ஆளுக்கு 2 தோசை தாங்க, அதுக்கு மேலே சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் ரொம்ப ஈஸி. நைட்டு மிச்சம் எதுவும் அந்த குழம்பு இருக்குன்னா அதை சூடு பண்ணி வச்சாலே போதும், அதை சாப்பிட்டுப்பாங்க. எனக்கு வந்து ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி வந்து பிளாக் காஃபிக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹாட் சாக்லேட் வந்து பவுடர் கொஞ்சம் மீதி இருந்தது. அதை வச்சு ஒரு ஹாட் சாக்லேட் காஃபி தான். லஞ்சுக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இந்தியன் க்ராசரி போயிருந்தேன். இந்தியன் க்ராசரியில் ஆக்சுவலி இது வந்து எஸ்என்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் க்ராசரி ஷாப்பு. அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டைல் உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து மெயினாக வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சுண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த கடையில் எனக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த சுண்டைக்காய் மட்டும் இல்லை, வாழைக்காய், முருங்கை இலை, கத்திரிக்காயில் வரி கத்திரிக்காய் இதெல்லாம் கிடைக்கும். ஓரளவு வந்து காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். கத்திரிக்காயெலாம் வாங்கினப்போ பாதி கத்திரிக்காய் தான் தேரும், மீதி பாதி கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் முத்தின கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நம்ம அந்த பக்கம் நம்ம ஊர் பக்கம் உள்ள காய்கறிகள்லாம் கிடைக்கும்னா இந்த ஒரு சில காய்கறிகள் இந்த கடையில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் அப்பப்போ வந்து போகிறப்போ இந்த சுண்டைக்காய், வாழைக்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நாங்கள். இது கூடவே எப்போவும் வாங்குற கடையிலேயே வந்து சுரக்காய் வாங்கியிருந்தேன். சுரக்காயில் இது இந்தியன் சுரக்காய். சுரக்காவும் 2 சுரக்காய் இங்கே விற்பாங்க. ஒன்று வந்து நம்ம இந்தியன் டைப்பு, இன்னொன்று வந்து நார்மல் இங்கே விளையிற காய்கறிகள்னு நினைக்கிறேன். இந்த 2க்கும் வந்து பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது வந்து க்ரீன் வந்து 2மே லைட் க்ரீனு, ஆனால் கொஞ்சம் இது கொஞ்சம் இன்னமும் டல்லாக ரொம்ப லைட் க்ரீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது அந்த சுரக்காய் நம்ம இங்கே உள்ள சுரக்காய் பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இன்னைக்கு இந்தியன் சுரக்காய் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். விலையும் வந்து கொஞ்சம் இது கூட தான். லஞ்சுக்கு சுண்டைக்காய் குழம்பு, சுரக்காய் கூட்டு இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு சுரக்காய் கூட்டுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி வந்து நான் நெட்டில் யூடியூப்பில் தான் வந்து வேறு ஒரு சேனலில் பார்த்து இந்த டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் எப்போவும் கடலைப்பருப்பும் சுரக்காவும் சேர்த்து போட்டு தான் கூட்டு வைப்பேன். இந்த டைம் வந்து பாசிப்பருப்பு சேர்த்து போட்டு கூட்டு வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு சுரக்காவை பீல் பண்ணிவிட்டு அதோட விதைப்பகுதிகள்லாம் எடுத்துட்டேன். விதை வந்து பிஞ்சாக இருந்தால் எடுக்க தேவையில்லை, கொஞ்சம் முத்தினமாக இருந்தது, அதனால் எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/2 கப்பு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அதை தண்ணி சேர்த்து கழுவிட்டேன். அது கூடவே வந்து நறுக்கி வச்சுருந்த சுரக்காய், அப்புறம் வெங்காயம், தக்காளி இது 2ஐயும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம், 2 பச்சை மிளகா, அப்புறம் இது முங்குற அளவுக்கு மட்டும் இந்த காய்கள் வந்து முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே காரத்துக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கரில் 2 சவுண்டு வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டுட்டா சுரக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடும். நார்மலாக நான் இந்த மாதிரி வைக்க மாட்டேன். நான் வந்து தக்காளி எதுவுமே சேர்க்காம கடலைப்பருப்பு சேர்த்து வைப்பேன். அதுக்கு பதிலாக தேங்காய் பூ கொஞ்சம் போடுவேன். அந்த மாதிரி தான் வைப்பேன். இது வந்து வேறு ஒரு சேனலில் பார்த்து இந்த மாதிரி கூட்டு வந்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். இந்த டேஸ்ட்டு வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் பசங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. அவங்களுக்கு அந்த கடலைப்பருப்பு வச்சு கூட்டு மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அதுதான் பிடிச்சிருந்தது. தக்காளி சேர்த்ததுனால கொஞ்சம் அதில் வந்து புளிப்புத்தன்மை தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அதனால் பசங்க அந்தளவுக்கு சாப்பிடல. அப்புறமா தான் சுண்டைக்காய் குழம்புக்கு ரெடி பண்ணேன். சுண்டைக்காய் குழம்பு வந்து நம்ம எப்போவோ வைக்கிற மாதிரி இந்த காரக்குழம்பு ஸ்டைலில் தான் வந்து வைக்கணும். அதுக்கு முதல்ல சுண்டைக்காய்களை வந்து நான் அந்த ஸ்டெம்மை விட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நல்லா தூசிலாம் இருக்கும். வெளியில் இருக்கிற காய் தானே, அதனால் இதை வந்து ஒரு 2-3 தடவை நல்லா நம்ம தண்ணியில் வந்து கழுவிடணும். கழுவும் போது வந்து அப்படியே கழுவாமல் நான் வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு மாதிரி வச்சு வடிகட்டியில் வந்து அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 2-3 தடவை கழுவிட்டோன்னா அதில் உள்ள தூசிலாம் வந்து போயிடும். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு கவரு, ஜிப்லாக் கவரு இல்லை வேறு ஏதாவது நம்ம காய்கறிகள் வாங்கி வந்த கவர் இருக்கும்ல, அந்த மாதிரி கவரை வந்து கவருக்குள்ளே வந்து இந்த காயெல்லாம் போட்டுடணும். போட்டுட்டு
ஒரு பூரிக்கட்டையை வச்சு நல்லா அந்த காய்கறிகளை வந்து இந்த சுண்டைக்காயை வந்து நல்லா தட்டணும். தட்டும்போது அது 2ஆ வந்து வெடிச்சு வரும். இது வந்து கொஞ்சம் தட்டுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம அழுத்தி தான் தட்டணும். ரொம்ப அழுத்தி தட்டினாலும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பார்த்து அந்த காய் 2ஆ வெடிச்சா போதும். அந்த மாதிரி தட்டணும். இந்த மாதிரி விதைகள்லாம் வந்து அதில் வெளியில் வந்துடும். தட்டினதுக்கு அப்புறமா எல்லா காயும் தட்டினதுக்கு அப்புறமா இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். மாற்றிட்டு அந்த கவரை தூர போட்டுருங்க. அப்புறம் வந்து நம்ம திரும்ப தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி தனியாக எடுத்து வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக அமுக்கி இந்த விதைகளில் வந்து பாதி விதைகள் போல் நான் எடுத்துருவேன். இப்படியும் நம்ம ஏற்கனவே வந்து பூரிக்கட்டையால் தட்டியிருக்கோம் இல்லையா, அதனால அந்த விதைகள் வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா பாதி விதைகளுக்கு மேலே எடுத்துட்டோம்னா அந்த கசப்பு தன்மை வந்து ஓரளவுக்கு போயிடும். அதனால் இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் ஆஸ் யூஷுவல் நம்ம காரக்குழம்பு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதே ப்ராசஸில் அப்படியே பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து இந்த காரக்குழம்பு டைப்லாம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது ஓரளவு ஒரு 50% வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு 1.5 தக்காளி போல் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா சுண்டைக்காய்களை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் நல்லா அப்படியே வதங்க விட்டுறணும். சுண்டைக்காய்கள் வந்து அந்த எண்ணெயில் வதங்கினா தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே வதங்க விட்டுட்டேன். அந்த டைமில் வந்து சுண்டைக்காய்க்கு வந்து தேவையான தேங்காய் வந்து அரைச்சிட்டேன். தேங்காயும் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்குள்ள புளி வந்து சேர்த்து தேங்காயோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கலந்து அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். சுரக்காய் வந்து 2 சவுண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதனால் அது வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், அப்புறம் உளுந்தம்பருப்பு இது போட்டு தாளித்து கொட்டிட்டேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து சுரக்காயை வந்து ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தனே இறக்கணுன்னா அது சரியாயிடும். சுண்டைக்காய் எண்ணெயில் 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த புளி, தேங்காய் அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்து அதில் ஊற்றிட்டு மசால் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இது நல்லா வந்து கொதி வந்து எண்ணெய் வந்து அதில் லைட்டாக அப்படியே மேலே பிரிஞ்சு வரும்ல, அந்த டைமில் வந்து நம்ம இறக்கிட்டோன்னா நம்ம சுண்டைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். சுண்டைக்காய் குழம்பு, சுரக்காய் கூட்டு இந்த 2 காம்பினேஷனுமே நல்லாயிருக்கும். பட் இதை விடவே ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். ஜென்ரலாகவே என்னென்னா புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மொச்சப்பயிறு குழம்பு இந்த மாதிரி இந்த குழம்புலாம் வைக்கும்போது அதுக்கு சைட் டிஷ்ஷாக எக் ஆம்லெட் வச்சு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். அதனால் வந்து இன்றைக்கி எக் ஆம்லெட்க்கும் வந்து ரெடி பண்ணேன். பட் முட்டை வந்து கம்மியான முட்டை தான் இருந்தது. 3 முட்டை தான் இருந்தது. அதனால் இதை வந்து எப்படி டேலி பண்ணதுன்னு பார்க்கும்போது நம்ம ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணிடலான்ட்டு அதையும் கொஞ்சம் மசாலா போட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோன்னு தான் வந்து இது ரெடி பண்ணியிருந்தேன். நிறைய வெங்காயம், ஒரு அரை தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் கூடவே வந்து குடமிளகா. ஜென்ரலாக பசங்களுக்கு வந்து குடமிளகா வந்து பிடிக்காது. பட் இப்போ சாப்பிட வச்சு அவங்க குடமிளகா சாப்பிட்றதுக்கும் வந்து பழகிட்டாங்க. அதனால் நிறைய காய்கறிகள் போட்டு அந்த 3 முட்டையும் போட்டு ஸ்க்ராம்பிள்டு எக் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அந்த டைம்லேயே வந்து நம்ம வீடு கிளீனிங்லாம் முடிச்சாச்சு. கூடவே வந்து நம்ம சுண்டைக்காய் குழம்பும் பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம சூடான சாதத்தில் நெய் ஊற்றி அப்படியே இந்த சுண்டைக்காய் குழம்பு மேலே ஊற்றிட்டு இந்த சைட் டிஷ்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அன்னைக்கு லஞ்சு இதுதான். நல்லா சூப்பரான லஞ்சு. நீங்களும் வந்து சுண்டைக்காய் குழம்புலாம் வந்து பசங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போவே கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே சாப்பிட்டு பழகுனாங்கன்னா அதோட டேஸ்ட்டு அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். என்னோடய குட்டீஸ் 2 பேருக்குமே வந்து இந்த குழம்பு வந்து ரொம்பவே பிடிக்கும். அவங்களாம் சாப்பிட்ருவாங்க இதை கொடுத்தா. ஈவினிங் டைம் ஆஸ் யூஷுவல் பெரிய பையன் வந்து டீ போட்டு கொடுத்துட்டான். அப்புறம் வந்து ஃப்ரைடேங்கிறனால சாமி கும்பிட்டுட்டு கடையில் வந்து கொஞ்சம் ஏதாவது கிராசரிலாம் வாங்க வேண்டியிருக்கும்ல, அதெல்லாம் வாங்கலான்னு தான் கிளம்பியிருந்தோம். ஒரு 3 மேலே இருந்தே ஸ்னோ வந்து அப்பப்போ விட்டு அன்றைக்கி பெஞ்சிக்கிட்டு இருந்தது. ஸ்ப்ரிங் ஆயிடுச்சு. பட் ஆனாலுமே இங்கே வந்து ஸ்னோ வந்து இன்னும் ஸ்டாப் ஆகலை. பட் டெம்பரேச்சர் ஓரளவுக்கு வார்மாக இருக்குது. முன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கோல்டு அளவுக்கு போல். பட் ஓரளவு ஓகே. விண்டோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கிற அன்றைக்கி மட்டும் நமக்கு வந்து அந்த கோல்டு வந்து ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி அந்த ஓகேவாக தான் இருந்தது. நாங்கள் அன்றைக்கி கிளம்பும்போது ஃபஸ்ட்டு ஸ்னோ அந்தளவுக்கு இல்லை. அப்பப்போ கொஞ்சம் விட்டு தான் பெஞ்சிகிட்டு இருந்தது. பட் நாங்கள் கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணை குத்துற அளவுக்கு பயங்கர ஸ்னோ இருந்தது. இவ்வளோ ஸ்னோ இருக்கும்னு வந்து தெரியாது. தெரிஞ்சிருந்தால் போயிருக்கவே மாட்டோம் அன்றைக்கி.
வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறதா ஃபஸ்ட்டு பிளான் இல்லை. பட் அந்த சைடு வரைக்கும் போனதுனால திரும்பவும் மறுநாள் வாங்குறதுக்கு வர வேண்டான்னு கையோட வந்து காய்கறிகளும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே ரிட்டர்ன் வரும்போது சப்வேல டின்னர் முடிச்சிடலான்னு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு எனக்கும் பையனுக்கும் சேர்த்து வந்து பெருசு ஃபுட் லாங் வந்து வாங்கியிருந்தோம். பட் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா சின்ன பையனுக்கு வந்து வெளியில் உள்ள ஃபுட் எதுவுமே பிடிக்கிறதில்ல. அவன் கொடுத்தாலும் வந்து வேண்டான்னு சொல்லிடுறான். எந்த டைப் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு இல்லை, ஜென்ரலாகவே வந்து அவனுக்கு எந்த ஃபுட்டுமே பிடிக்கிறதில்ல. அதனால் நாங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததும் ஆஸ் யூஷுவல் அவனுக்கு மட்டும் ஒரு 2 தோசை மட்டும் ஊற்றி கொடுத்தேன். நாங்கள் 3 பேருமே சப்வேலே அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அவனுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு மதியானம் வச்சுருந்த அந்த சுண்டக்காய் குழம்பு இருந்தது. அதை வந்து சூடு பண்ணி கொடுத்தேன். கூடவே வந்து அந்த முட்டையும் கொஞ்சம் மீதி இருந்தது. அதை வச்சு அவன் வந்து தோசைக்கு தொட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டான். காய்கறிகள் வாங்கிட்டு வந்ததையும் வந்து அவன் எனக்கு தோசை ஊற்றி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஃப்ரிட்ஜில் வந்து நான் எடுத்து வச்சேன். லாஸ்ட் வீடியோவே காய்கறிகள் எடுத்து வைக்கிறத போட்டதுனால இந்த வீடியோவில் நான் வந்து அதை கவர் பண்ணலை. தோசை மாவு வந்து அன்னைக்கு கம்மியாக தான் இருந்தது. மீதி வந்து ஒரு தோசைக்கு போல தான் மீதி இருந்தது. அதை வந்து அப்படியே எடுத்து வச்சிட்டேன் உள்ளே. அதனால தான் வந்து நாங்களும் வந்து டின்னர் வந்து சப்வேலேயே முடிச்சிட்டோம். ஒவ்வொரு டைம் தோசை ஊற்றி முடித்ததும் அந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாத்தை வச்சு நல்லா அதை வைப் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த தோசைக்கல் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். காய்கறிகள்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் வந்து காலி ஆயிடுச்சு. அது வந்து லன்ச் பண்ணும்போதே கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பவுடரை வந்து அந்த கண்டெய்னரில் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கையோட வந்து அடுப்பு கிளீனிங் ஒர்க்கு எல்லா வீடியோலையும் பார்க்குறது தான் ஆஸ் யூஷுவல். நைட் ரொட்டீனில் அடுப்பு அதை சுற்றி உள்ள இடம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டே வந்து க்ளீன் பண்ணிவிட்டா நமக்கு மறுநாள் காலையில் வந்து ரிலாக்ஸ்டாக எந்திரிக்க கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த ஒர்க்கும் முடிச்சாச்சு. அன்னைக்கு டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.